வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு காலையிலயும் அதே சேம் இஷ்யூ தான். பவர் கட்டு. கரெக்டா லைவ் வந்துட்டேன். கரெக்டா உள்ள வந்த உடனே டபக்கார்னு கட் ஆயிருச்சு பவர். பவர் கட் ஆயிருச்சுன்னா நமக்கு வைஃபை கட் ஆயிருச்சு. அதனால நம்மளால அந்த லைவை கண்டினியூ பண்ண முடியாம ஆயிடுச்சு. சரி, ஓகே. எதுல விட்டோம் நம்ம? சிலாகிசம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிலாகிசம்னா, நேத்து நான் சொல்லியிருப்பேன் எய்தர் ஆரும் அந்த பாசிபிலிட்டியும் விட்டுருங்க. இதுக்கு முந்தின கிளாஸ்ல எய்தர் ஆரும் பாசிபிலிட்டியும் விட்டுருங்க. இதுல நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? இப்ப இதுல நம்ம பார்க்க போறது எய்தர் ஆர் மற்றும் நெய்தர் நார் அதோடுன்னு சேர்த்து பாசிபிலிட்டி இதையும் சேர்த்து ஒரே வீடியோவா நம்ம முடிச்சிடும். சரியா? கொஞ்ச அளவு சீக்கிரமா இழுத்து முடிச்சாதான் அடுத்து நம்ம மெயின் சென்டர்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமா. போறதுக்கு முன்னாடி அண்ணனோட கோர்ஸ் அகில உலகத்திலேயே எங்கேயும் கிடைக்காத ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ரைட். இப்போ எய்தரா இருக்கும் நெய்தர்னா இருக்கும் என்ன வித்தியாசம்? அப்படித்தானே? எய்தர் நெய்தர் எய்தர் நெய்தர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். சரியா? எய்தரா இருந்தாலும் சரி நெய்தரா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம இன்இக்வாலிட்டிஸ்லயும் பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? எய்தர் நெய்தர் வரணும் அப்படின்னாலே, இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? ரெண்டு கன்க்ளூஷன். அப்படித்தானே? ரெண்டு கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? தப்பா இருக்கணும். அதே தான் இங்கேயும். சரியா? அதே தான் இங்கேயும். ரெண்டு கன்க்ளூஷன் எப்படி நமக்கு இருக்க வேண்டும்? தவறாக இருக்க வேண்டும். சரியா? ரெண்டு கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? நமக்கு தப்பா இருக்கணும். ரைட். அடுத்து இதே இன்இக்வாலிட்டிஸ் என்ன பார்த்தோம் நம்ம? எய்தர் ஆர் பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு. அது பேசிக்ஸா சொல்லியிருப்பேன். அதை யாரும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரைட். ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். ரெண்டாவது, ரெண்டு கன்க்ளூஷன்லயும் எப்படி இருக்கணும்? சேம் கேரக்டர் இருக்கணும். அதே தான். அதே தான். சரியா? ரெண்டு கன்க்ளூஷன்லயும் நமக்கு எப்படி இருக்கணும்? சேம் கேரக்டர் இருக்கணும். ரெக்கார்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆகுது ஆகுது ஆகுது. ரைட். ரெண்டு கன்க்ளூஷன்லயுமே சேம் கேரக்டர் இருக்கணும். இருந்தாதான் நிச்சயம் நம்ம அது எய்தரான்னு செக் பண்ண போவோம். ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு, ரெண்டு கன்க்ளூஷன் சேம் கேரக்டர் இல்லைன்னா என்னது அது? அது நெய்தர்ல போயிடும். சரியா? அடுத்து மூணாவது. சார் மேல போட்டோம். மேல போங்க. மேல போங்க. Right. மூணாவது மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். அப்ப ரெண்டுலயும் ரெண்டு கன்க்ளூஷன்லயும் நமக்கு எப்படி இருக்கணும்? சேம் கேரக்டர் இருக்கணும். சரியா? ரெண்டு கன்க்ளூஷன் நமக்கு எப்படி இருக்கணும்? சேம் கேரக்டர் இருக்கணும். Right. அடுத்து மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல் சம் நாட் இருக்கணும். இல்ல அப்படின்னா நோ சம் இருக்கணும். ரைட்டா? கன்க்ளூஷன் ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு. ரெண்டு கன்க்ளூஷன் ஒரு கன்க்ளூஷன்ல ஆல் இருக்கணும், இன்னொரு கன்க்ளூஷன்ல சம் நாட் இருக்கணும். அதே மாதிரி ஒன்னு நோன்னு இருக்கணும், இல்லைன்னா சம்முன்னு இருக்கணும். ஆளும் நோவும் இருந்தா சரிங்களா? இப்போ இதுவே ஆல் நோ அப்படி இருந்தா அது என்னதான்? நெய்தர் தான். சரியா? அதே மாதிரிதான் சம்மும் சம் நாட் இருந்தாலுமே அது என்னதான்? நமக்கு நெய்தர் தான். அது எப்படி நமக்கு நெய்தர்ல தான் வரும். என்னாச்சு? ரைட்டா? இப்போ நமக்கு ஆளு சம் நாட்டு நோ சம் இது இருந்தா மட்டும்தான் அது என்னது? எய்தர். இது இல்லைன்னா எல்லாமே நெய்தர் தான். வர எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான். ஒன்னு ஃபாலோ ஆச்சுன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ்னு போட்டுருவோம், இல்லைன்னா ஒன்லி டூ ஃபாலோஸ் போட்டுருவோம். ரெண்டுமே கரெக்ட்னா போத் ஆர் ஃபாலோஸ்னு போட்டுருவோம். ரெண்டுமே தப்புனா நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு கன்க்ளூஷனை பார்க்கணும். ரெண்டு கன்க்ளூஷன் சேம் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுலயும் சேம் கேரக்டர் இருக்கு. அடுத்து என்ன செய்யணும் நம்ம? ஆளு சம் நாட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஆல் சம் நாட்டு இல்லைன்னா நோ சம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா அது எய்தர், இல்லைன்னா நெய்தர். ரைட்டா? முடிஞ்சா அவ்வளவுதான். இதுதான் ஒன்று. எய்தரா சின்ன கான்செப்ட் தான். பெரிய கான்செப்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் கான்செப்ட். ஆளு சம் நாட்டு நோ சம் இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட். கொஸ்டின் பெறுமா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல தட்டி விடுங்க. லைவ் டைமிங் கொஞ்சம் மாத்தலாம்னு தான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது கரெக்டா இந்த நேரம் பவர் கட் ஆகுது. ஸோ காலங்கத்தால கொஞ்சம் சீக்கிரமா வச்சிடலாமா அப்படின்னு பாக்குறேன்.
ரைட். இங்க கொடுத்துருக்கான் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் வில்லேஜ். எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா ஸ்டேட்ஸும் நமக்கு என்னவா இருக்காங்களா, வில்லேஜா இருக்காங்களாம். ரைட். அடுத்து என்ன இருக்கு, நோ சிட்டி இஸ் வில்லேஜ். நோ சிட்டி இப்படி தானே போட சொல்லியிருக்கேன், நோ சிட்டி இஸ் வில்லேஜ். ரைட். ரைட். அடுத்து என்ன இருக்கு, ஆல் சிட்டி இஸ் டவுன். எல்லா சிட்டியுமே நமக்கு என்னவாக இருக்கிறார்கள், டவுனாக இருக்காங்க. சரியா, ஆல் சிட்டிஸ் ஆர் இஸ் டவுன். ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஆல் டவுன் இஸ் வில்லேஜ், இது வருமா என்று பார்க்கணும். அப்படிதானே, இதுதான் நமக்கு டயக்ராம். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஆல் டவுன் இஸ் வில்லேஜ், எல்லா டவுனும் வில்லேஜா, கிடையாது. அப்படித்தானே, எல்லா டவுனும் வில்லேஜான்னு கேட்டா கிடையாது. அடுத்து என்ன இருக்கு, சம் டவுன் இஸ் நாட் வில்லேஜ். என்ன சொல்லிட்டாங்க, சம் டவுன் இஸ் நாட் வில்லேஜ். அப்படின்னா என்னது, நமக்கு வருமா வராது, அவ்வளவுதான் விஷயம். சம் டவுன் இஸ் நாட் வில்லேஜ். டவுன் தான் இருக்காங்க, இந்த டவுன்ல இருக்க இந்த கொஞ்ச பகுதி யாரு கிடையாதுன்னா வில்லேஜ் கிடையாது. அப்ப இது கரெக்ட். அப்படிதானே, இந்த டவுனில் இருக்கும் இந்த சிறு பகுதியானவர்கள் யாரு கிடையாதுன்னா வில்லேஜ் கிடையாது. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. இதுக்குதான் நான் ஒரு கதையே சொல்லியிருப்பேங்க நம்ம ஃப்ரெண்டை வச்சு. அதே தான். சரியா, அப்ப இது கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வந்து பார்க்கோம், ஆளு சம்நாட்டு கிடைச்சிருச்சு, டவுன் வில்லேஜ் இது எய்தரு அப்படின்னு போட்டா நமக்கு மார்க் கோவிந்தாதான். சரியா, ரைட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், ஒன்லி 2. சரியானதுக்கு ஒன்லி 2. ரைட். இங்க என்ன கொடுத்துருக்கான், ஆல் பேப்பர் இஸ் பென். எல்லா பேப்பரும் ஆனது என்னவா இருக்கும், பெண்ணா இருக்கும். சரியா, எல்லா பேப்பருமே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெண்ணா இருக்கும். அதே மாதிரி சம் பென் அப்படிதான், சம் பென் வந்து என்னவா இருக்காங்க, ஸ்கேலா இருக்காங்க. எல்லா பேப்பருமே பெண்ணா இருக்காங்க, சம் பென் எப்படி இருக்காங்க, ஸ்கேலா இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம், சம் பேப்பர் இஸ் நாட் ஸ்கேல். வராது, நான் செக்கே பண்ண வேண்டாம், இதுல வரவே வராது. என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருந்தா, அப்படிதானே, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருந்தா அந்த கன்க்ளூஷன் எப்படி வராது, நெகட்டிவ்ல வராது. பாசிபிலிட்டில வரலாம், பட் நான் இது சொல்றது நார்மல். பாசிபிலிட்டிக்கு நான் போகவே இல்லை. டெஃபனட் கண்டிஷன். சரியா, டெஃபனட் கண்டிஷன் அதான் சொல்றேன். டெஃபனட் அது கரெக்ட், டெஃபனட்டா அது தப்பு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படித்தானே, எல்லா ஸ்டேட்மெண்ட் வர்றது எல்லாமே பாசிட்டிவ்னா கன்க்ளூஷனு நெகட்டிவ்ல வரவே வராது. கன்க்ளூஷன் எப்படி வரணும், நமக்கு பாசிட்டிவ்ல தான் வரணுங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். சரியா, அப்ப நான் பார்த்த உடனே தப்புன்னு போட்டேன். அடுத்து ஆல் ஸ்கேல் இஸ் பேப்பர். எல்லா ஸ்கேலுமே பேப்பரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லா ஸ்கேலுமே பேப்பரா கிடையாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், ரெண்டு கன்க்ளூஷன்லயும் சேம் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கணும். பேப்பர் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, பேப்பர் இருக்கு, ஸ்கேல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ரெண்டு கன்க்ளூஷன் நமக்கு தப்பா கிடைச்சிருச்சு. செகண்ட் கண்டிஷன் படி ரெண்டுலயும் சேம் கேரக்டர் இருக்கு. அப்ப தேர்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆளு சம் நாட்டு இல்ல சம்மு நோ இருக்கணும். இங்க என்ன இருக்காங்க, நமக்கு ஆளும் சம் நாட்டும் இருக்காங்க. அப்படிதானே, ரைட். அப்ப இது நமக்கு என்ன ஆன்சர் இந்த இடத்துல, இதுதான் எய்தர். இதுதான் எய்தர் ஆர் எய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். புரிஞ்சா, இது வந்து ரொம்ப பேசிக்கான கிளாஸ் தான். சரியா, ஒரு கிளாஸ் பேட்ச். இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறவங்க உண்டான கிளாஸ் தான் இது. ரைட். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒன்லி ஏ இஸ் பி. நான் நேத்தே சொல்லிட்டேன், ஒன்லி எஃப் யூ நான் ஒன்லி நான் நேத்தே சொல்லிட்டேன். அப்படிதானே, ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு அர்த்தம். இந்த ஏ மட்டும்தான் என்னவா, பி. அப்படிதானே, இந்த ஏ மட்டும்தான் நமக்கு பி. இதுக்கும் கதை நேரத்தே சொல்லியிருப்பேன். அப்படிதானே, இந்த ஏ இந்த பியை யார் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சேரவே விட மாட்டாங்க. ஆனா இந்த ஏ எப்படி இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. கரெக்டா, ஒன்லி ஏ இஸ் பி. ஏ மட்டும்தான் நமக்கு பி. அடுத்து என்னது, சம் ஏ இஸ் சி. சம் ஏ
இட்ஸ் சி. ஏல கொஞ்சம் சி. ஆல் சி இஸ் டி. எல்லா சியுமே என்னது நமக்கு டி. எல்லா சியுமே நமக்கு டி. அவ்வளவுதான். இதுதான் டயக்ராம். முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பார்க்குறோம்? நோ டி இஸ் பி வருமா? நோ டி இஸ் பி வருமா? ரெண்டுக்கும் எப்படி இருக்கு? சம்பந்தமே இல்லையே. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நம்ம கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லிட்டேன்? ஒன்லி ஏ இஸ் பினா ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பே இருக்கும். வேற யார் கூடயும் இந்த ஏ என்ன பண்ண மாட்டான்? இந்த பியை சேரவே விட மாட்டான். அப்போ இந்த பிக்கும் சிக்கும் இங்க என்ன கண்டிஷன்னா? நோ கண்டிஷன் தான். இந்த பிக்கும் டிக்கு என்ன கண்டிஷன்னா? நோ கண்டிஷன் தான். இந்த ஒன்லி ஏ இஸ் பி தானே? இந்த ஒன்லின்னு சொல்லி ரெண்டாவதா ஒருத்தன் வருவான் தெரியுமா? அவன் யாரு கூடயுமே சேர மாட்டான். எல்லாரு கூடயுமே நோ கண்டிஷன் தான். ஏன்னா அந்த ஏ சேர விட மாட்டான். அப்போ நோ டி இஸ் பி இஸ் சரியான ஆன்சர். சரியா? நோ டி இஸ் பி இஸ் சரியான ஆன்சர். அப்புறம் சம் டி இஸ் பி. சம் டி அப்படிதானே? சம் டி இஸ் பி கரெக்டா? தவறான ஆன்சர். நான் அதுவும் சொல்றேன். சம்மு நோ வந்துருச்சு, சேம் கேரக்டர் வந்துருச்சு, உடனே எய்தர்னு போட்டீங்கன்னா மார்க் நம்மள போட்டுரும். ரைட்டா? நெகட்டிவ் மார்க் நம்மள போட்டு. அது மேல வருமா வராதான்னு செக் பண்ணிட்டு தான் ஸ்பெஷல் கேரக்டருக்கே போகணும். அதனால தான் இப்படி எடுத்து வந்திருக்கேன். ரைட். இங்க பார்ப்போம். என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நோ என் இஸ் டின்னர். ரைட். நோ என் இஸ் டின்னர். அர்த்தம் சொல்லிட்டாங்க. சம் ருபி இஸ் டின்னர். சம் ருபி இஸ் டின்னர். ரைட். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? நோ கண்டிஷனில் நல்ல ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்புறம் ஆல் எண்ணு 0. எல்லா எண்ணுமே என்னவா இருக்காங்க? யூரோவா இருக்காங்க. யூரோ. ரைட்டா? ரைட். இப்போ நல்லா இருக்குண்ணா. ரைட். இப்போ எப்படி இருக்கு பார்க்கணும். ஆல் என் இஸ் ருபி வருமா? எல்லா எண்ணும் ருப்பியான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வராது. அதே மாதிரி நோ என் இஸ் ருபி. நோ என் இஸ் ருபி. எண்ணுக்கும் ருபிக்கும் நம்மளால என்ன சொல்ல முடியாது? சம்பந்தமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல நோ கண்டிஷன் வராது. ஆகையால் இதுவும் தவறு. அப்படிதானே? நோ எண்ணு சுருப்பி ஏன் சொல்ல முடியாதுன்னா, ருப்பில இருந்து தான் நம்ம எண்ணுக்கு வந்து இது எழுத முடியுமே தவிர, எண்ணுல இருந்து நம்ம ருப்பிக்கு எழுத முடியாது. நான் நேரத்தையே சொல்லியிருப்பேன். இந்த ருப்பி தான் இவங்ககிட்ட போய் பேசுவாங்களே தவிர, இந்த எண்ணு வந்து இங்க பேச மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க தான் பேசணும் அப்படின்னா, ருப்பில இருந்து சம் ருபி இஸ் நாட் என் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல வரும். நோ எண்ணு சுருப்பிங்கிற ஸ்டேட்மெண்ட் வராது. அப்ப இரண்டும் தவறாயிட்டு. ரெண்டும் தப்பாயிருச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? சேம் கேரக்டர் இருக்கா? எண் எண் இருக்கு. ருப்பி ருப்பி இருக்கு. ஆளு நோ இருக்கு. இது எய்தர் அப்படின்னா தப்பு. என்ன சொல்லிட்டேன்? ஆளு நோ வந்தா என்னதுதான்? ஆள் நோ வந்தா நெய்தர் தான். ரைட்டா? ரைட். அடுத்து ஆல் பிங்க் ஸ்கிரீன். எல்லா பிங்க்கும் நமக்கு என்னது? கிரீன். எல்லா பிங்க்கும் நமக்கு என்னது? கிரீன். சம் கிரீன் இஸ் ஒயிட். சம் கிரீன் அப்படிதான். அந்த கிரீன்ல இருக்க கொஞ்சம் பகுதி நமக்கு எப்படி ஒயிட்டா இருக்காங்க. அண்ட் தென் நோ ஒயிட் இஸ் பிரவுன். நோ ஒயிட் இஸ் பிரவுன். சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போறோம். நோ பிங்க் இஸ் பிரவுன். நோ பிங்க் இஸ் பிரவுன். இங்க பாருங்களேன். பிங்க்குக்கும் பிரவுனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? டெஃபனட் கண்டிஷன்ல எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் அது தப்பு. சரியா? டெஃபனட் கண்டிஷன்ல எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே அது தப்பு. அப்போ நோ பிங்க் இஸ் பிரவுன் அப்படிங்கிறது நமக்கு என்னதுதான்? இது தப்பு தான். அப்புறம் சம் பிரவுன் இஸ் பிங்க். இந்த பிரவுன்ல இருக்க கொஞ்சம் பிங்க்ன்ட்டாங்க. ரெண்டு பேருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப அதுவும் எப்படிதான் நமக்கு தவறாதான் இருக்கும். அப்ப ரெண்டு கன்க்ளூஷன் தவறாயிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சேம் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கறோம். பிங்க் இருக்காங்க, பிரவுன் இருக்காங்க, பிங்க் இருக்காங்க, பிரவுன் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிட்டேன்? எய்தர் செக் பண்ணணும் அப்படின்னா ஆளு சம் நாட் இருக்கணும். இல்லைன்னா நோ சம் இருக்கணும். இங்க என்ன இருக்காங்க? நோ சம் இருக்காங்க. அப்ப இது என்னது நமக்கு? எய்தர். நமக்கு என்னது இது? எய்தர். இதை விட கஷ்டமான சிலாகிசம்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொண்டு வருவோம். சரியா?
நம்ம மேரத்தான் கொண்டு வரும்போது, மெயின்ஸ் வீடியோ கொண்டு வரும்போது, ப்ரிலிம்ஸுக்குமே நல்ல வீடியோ கொண்டு வருவோம். சரிங்களா? ப்ளீஸ் டெஸ்ட் வீடியோ கொண்டு வருவோம். அந்த மாரி கொண்டு வரையில நான் டிஃபிகல்ட்டியானது, கொஞ்சம் கஷ்டமானது எல்லாமே நம்ம கொண்டு வந்துருவோம். சரியா? இப்போ நம்மளுக்கு பேசிக்கா நமக்கு என்ன தெரியணும்? அதுதான். ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி. ரைட். அப்ப இது நீங்க என்ன பண்ணுங்க? ஹோம் ஒர்க்ல போடுங்க. கரெக்ட்டா? இதை நீங்கள் கமாண்டில் தட்டி விட வேண்டும். இதோட ஆன்ஸர நீங்க என்ன பண்ணுங்க? கமாண்ட்ல தட்டி விடுங்க. ரைட்டா? நாளையிலேருந்து நான் எப்படியாச்சும் லைவ் கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த பவர் கட் இஷ்யூ அதிகமா இருக்கு என்னன்னு தெரியல இந்த மாசம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு ஹோம்வொர்க்கு. இந்த ஒரு சம் ஹோம்வொர்க்கு. மத்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலன்னா கமெண்ட்ல ஒரு தட்டி விடுங்க. அடுத்து என்ன கிளாஸ் கொண்டு வரணும்ன்ட்டு நம்ம போயிருவோம். சரியா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாசிபிலிட்டி. நிறைய பேர் நேத்து கமெண்ட்ல பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி அப்படின்னீங்க. அப்படித்தானே? பாசிபிலிட்டி. இதத்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். என்ன பார்க்க போறோம்? பாசிபிலிட்டி. ஓய். எழுத முடியல. வரவே மாட்டேங்குது. ரைட். பாசிபிலிட்டி. சரியா? பாசிபிலிட்டினா என்ன? பாசிபிலிட்டி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன? நார்மலா பாசிபிலிட்டினா என்ன? அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? வாய்ப்பு இருக்கிறது தான் பாசிபிலிட்டி. அப்போ பாசிபிலிட்டி நம்ம போடணும் அப்படின்னாலே டெஃபினட்டா அந்த இடத்துல அதுக்கு ஆன்சர் தெரியக்கூடாது. அப்படிதானே? டெஃபினட் டெஃபினட் அதான் டெஃபினட்டா நமக்கு அங்க ரிலேஷன் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. ரிலேஷன் நமக்கு தெரியக்கூடாது. தெரியாம இருந்தாதான் நம்ம பாசிபிலிட்டி போக முடியும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏவும் பியும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ பி இருக்காங்கன்னா சம் ஏ இஸ் பி இப்படி இருக்காங்க. சரியா? சம் பிசி இப்படி இருக்காங்க. சரியா? சம் ஏ இஸ் பி இருக்காங்க. சம் பிசி இருக்காங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் சரியா? ஏக்கும் சிக்கும் நம்ம பார்க்குறோம். ஏக்கும் சிக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் எழுதலாம்? பாசிபிலிட்டியில் எழுதலாங்களா? எல்லாமே எழுதலாம். நீங்க என்ன கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஏக்கும் சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதானே? ஏக்கும் சிக்கும் எந்த சம்பந்தமுமே நமக்கு கிடையாது. ஸோ ஏக்கும் சிக்கும் அவன் என்ன கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். சம்மு கொடுத்தாலும் கரெக்ட் தான். சம் கொடுத்தாலும் கரெக்ட் தான். நோ கொடுத்தாலும் கரெக்ட் தான். சம் நாட் கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஆள் கொடுத்தாலும் கரெக்ட் தான். வேற என்ன இருக்கு? ஆளு சம்மு நோ சம் நாட்டு எது கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான். சரியா? அது பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கணும். இல்லை என்றால் கேன் பி அப்படின்னு இருக்கும். ஒண்ணு பாசிபிலிட்டின்னு இருக்கணும். இல்லைன்னா இந்த கேன் பி இருக்கணும். கேன் பியும் பாசிபிலிட்டியும் ஒண்ணுதான். ரைட்டா? கேன் பியும் பாசிபிலிட்டியும் ஒண்ணுதான். ரைட்டா? என்ன பண்றோம்? அன்னைக்கு நம்ம எழுதணும்ல அந்த மாதிரி கொஞ்சம் எழுதும். அப்பதான் நமக்கு தெளிவா புரியும். தெளிவா 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 புரிஞ்சிடணும். இது என்ன பண்ண போறோம்? நம்ம தெளிவா பார்க்க இப்போ சம் ஏ இஸ் பி அப்படிதானே? இந்த சம் ஏ இஸ் பி அப்படிதானே? இதுக்கு நம்ம என்ன டயக்ராம் போடுவோம்? கொஞ்சம் ஏவானது சின்னதா வரும். அப்பதான் நம்ம நிறைய எழுத முடியும். சம் ஏ இஸ் பி அப்படிதானே? சம் ஏ இஸ் பி. இது வந்து நமக்கு டயக்ராம் போட்டோம். இது ஸ்டேட்மெண்ட், இது டயக்ராம். இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன்லாம் நம்ம எழுதலாம்? என்னென்ன கன்க்ளூஷன் நம்ம எழுத முடியும் அப்படின்னா இப்போ டெஃபினட் கண்டிஷன் என்ன வரும்? சம் பிஇசே வரும். அப்படிதானே? இதுக்கு டெஃபினட்டா நம்ம சொல்ல முடியும்னா சம் பிஇசே அப்படிங்கிற ஒரு டெஃபினட் கண்டிஷன் இடத்துல கரெக்ட். அப்படிதானே? அப்போ வேற என்னெல்லாம் வராது அப்படின்னா இந்த ஏல இருக்க இந்த கொஞ்சம் பகுதிக்கும் இந்த பிக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. தெரியாது. உண்மை சொல்ல நான் தெரியாது. ஏல இருக்க அந்த கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த மீதிக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம 2 பேரை பார்க்குறோம் அப்படின்னா 2 பேரும் நல்லா பேசிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் தெரிஞ்சவங்கன்னு தான் தெரியும். அந்த பேலன்ஸ் இருக்கிறது
அந்த 2 பேரும் தெரிஞ்சவங்க. அதாச்சு இப்ப நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம யாரோ ஒரு ஆள் தள்ளி இருந்து பார்க்குறோம். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு ஆள் பஸ்ல போறாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறோம். யாரோ ஒரு அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நினைப்போம், "ஓ! ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 2 பேரும் தெரிஞ்சவங்க. அதுதான் சம். கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னு நமக்கு தெரியும். அது சம். அந்த பேலன்ஸ் அந்த கொஞ்சத்துக்கு அப்புறம் இருக்கிறது அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். நல்ல டீப் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சொந்தக்காரங்களா இருக்கலாம். இல்ல பெரிய சண்டை போட்டுட்டு, "நான் உன்ன விடமாட்டேன்டான்னு" கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதோட நம்ம ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. அப்படித்தானே? நமக்கு தெரிஞ்சது என்ன? அந்த கொஞ்சோண்டி, அந்த கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு போனது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், எனிமீஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படித்தானே? அப்போ அந்த இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா பாசிபிலிட்டி. புரியுதா? அந்த இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த இடத்துல பாசிபிலிட்டியா வரும். இப்போ பாசிபிலிட்டி நமக்கு வரணும் அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறது நமக்கு தெரியணும். 2 பேருக்கும் டெஃபினட்டா என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா தான் பாசிபிலிட்டி நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியும். இங்க ஏக்கும், பிக்கும் சம் வரும். கண்டிப்பா சம் இருக்கு. இப்ப பிக்கும், ஏக்கும் சம் பி இஸ் ஏ இருக்கு. சரியா? இங்க என்ன இருக்கு? சம் பி இஸ் ஏ நமக்கு இருக்கு. ரைட். இப்போ இப்ப நம்ம என்னலாம் எழுதலாம்? இந்த ஏல இருக்க இந்த கொஞ்சம் பார்ட்டுக்கும், பில இருக்க இந்த கொஞ்சம் பார்ட்டுக்கும் நமக்கு தெரியாது. அப்படிதானே? சம் கண்டிஷன் தான் தெரியும். பேலன்ஸ் தெரியும். அப்ப என்ன செய்யலாம்? சம் இஸ் நாட் பி எழுதலாமா? ஏல இருக்க இந்த கொஞ்சம் இந்த பி கிடையாது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி சம் பி இஸ் நாட் ஏ. இந்த பில இருக்க கொஞ்சம் இந்த ஏ கிடையாது அப்படின்னு சொல்லி ரைட். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இடத்துல நோ ஏ இஸ் பி வருமா? நோ ஏ இஸ் பி வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஏன் வராது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் சம் கண்டிஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்படிதானே? இங்க 2 பேருக்கு சம் கண்டிஷன் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்பம்போது, சம்மெல்லாம் கிடையாது. 2 பேரும் நோ தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. புரிந்து விட்டதா? அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வராது? நோ ஏ இஸ் பி வராது. நோ பி இஸ் ஏவும் வராது. இங்க வர வேண்டியது சம் ஏ இஸ் நாட் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு வர வேண்டும். அதே மாதிரி சம் பி இஸ் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு வர வேண்டும். வந்தாதான் கரெக்ட். வரலன்னா அது தப்பு. சரியா? சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஆனா அது கூட ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தாதான் அது கரெக்ட். சரியா? ரைட். இப்போ இப்போ அடுத்து பார்ப்போம். இங்க என்ன செய்யலாம்? சம்மு பார்த்துருக்கோம். இப்போ ஆல். ஆல் ஏ இஸ் பி. சரி, அப்ப நான் ஆல் ஏ இஸ் பி அப்படி போட்டு ஏ இது பி. எல்லா ஏயுமே பி. இப்போ நம்ம இங்க என்னெல்லாம் எழுதணும்? நார்மல் கண்டிஷனுக்கு என்ன எழுதணும்? ஆல் ஏ இஸ் பின்னு எழுதணும். சம் ஏ இஸ் பி எழுதணும். சம் பி இஸ் ஏ எழுதணும். அப்படிதானே? சம் ஏ இஸ் பி எழுதணும். சம் பி இஸ் ஏ எழுதணும். இது வந்து நார்மலா எக்ஸ்ட்ரா வர கன்க்ளூஷன்ஸ். சரி, இப்போ பாசிபிலிட்டியில என்னெல்லாம் வரும் பார்ப்போம். பாசிபிலிட்டியில என்னெல்லாம் வரும்னா, பில இருக்க இந்த கொஞ்சம் பகுதி அப்படிதானே? இந்த பகுதிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? அதாச்சும் பாசிபிலிட்டில நம்ம ஒண்ணு எடுக்கோம். அதாச்சும் பாசிபிலிட்டில ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுக்கும்போது, அந்த கன்க்ளூஷன் வந்து டெஃபினட்டா இருக்க கண்டிஷன எந்த வகையிலயும் பாதிக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? அந்த டெஃபினட்டா இருக்க கண்டிஷன, இந்த பாசிபிலிட்டில வர்ற கண்டிஷன் எந்த வகையிலயுமே பாதிக்கக்கூடாது. புரியுதா? இப்ப இங்க என்ன வரும் அப்டின்னா, சம் பி இஸ் நாட் ஏ அப்படின்னு வரும். இந்த பில இருக்க இந்த பகுதிக்கும், இந்த ஏக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரி, தெரியாது. நான் இல்லன்னு சொல்லல. இல்லன்னா நோ வந்திருக்கும். இல்லன்னா சம் நாட் வந்திருக்கும். அதுதான் இல்லன்னு அர்த்தம். இங்க நமக்கு சம்ன்னு குடுத்தாங்கன்னா, பேலன்ஸுக்கு நமக்கு தெரியாது. அவ்வளோதான். சரியா? ரைட். அப்ப சம் பி இஸ் நாட் ஏ அப்படின்னு வரும். எது வரணும்? இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு வரணும். இஸ் அ பாசிபிலிட்டின்னு வரணும். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, சம் அடுத்து ஆல் பி இஸ் ஏ. இது வருமா? யோசிச்சு பாருங்க. இது வருமா? நமக்கு அந்த இங்க இருக்க ரிலேஷன்ஷிப் தெரியாது. அப்ப என்ன வரலாம்? ஆல் பி இஸ் ஏவும் வரலாம். தாராளமா வரலாம். சரியா? ஆல் பி இஸ் ஏவும் வரலாம். அது எப்படி நீங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்க வந்து ஏ.
சரிங்களா? அதே இதில் என்ன பண்ணுறோம், பி. இப்போ ஏவும் பியும் ஃபுல்லாக இருக்காங்க, ஒரே இடத்துல ஏயும் பி இருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், ஆல் ஏ இஸ் பி சொல்லலாமா? எல்லா ஏயுமே பி சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல், அப்படி தானே? ரெண்டு பேரும் ஈக்குவல். இப்போ ஆல் ஏ இஸ் பி நமக்கு வருதா? வருது. அடுத்தான் சொல்லலாம், ஆல் பி இஸ் ஏ வருதா? வரும். ஆல் பி இஸ் ஏவும் வரும். அடுத்து சம் ஏ இஸ் பி வரும். அதே மாதிரி சம் பி இஸ் ஏ இதுவும் வரும். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. தெரியாது தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இருக்கு, இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இருக்கா, அது இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. நமக்கு தெரியாது. புரிஞ்சுச்சா? நமக்கு தெரியாது. ரைட். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. ஆமா, நான் இப்ப கமெண்ட் பண்ண முடியாது, லைவ் இல்லைல்லானே. ரைட். அடுத்து என்ன இருக்கு நமக்கு? இங்க பாருங்க. என்ன இருக்கேன், நோ இஸ் சொல்லிட்டான், நோ ஏ இஸ் பி. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? நோ ஏ இஸ் பி. ரைட். இப்போ இதுக்கு என்ன பாசிபிலிட்டி நம்ம எழுத முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு என்ன எழுத முடியும் நம்மளால? இதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நோ பி இஸ் ஏ வரும், சம் ஏ இஸ் நாட் பி வரும், சம் பி இஸ் நாட் ஏ வரும். இங்க எங்கேயாச்சும் நம்ம எழுத முடியுமா? என்ன எழுத முடியும் சொல்லுங்க? சம்மு ஏ இஸ் பி இஸ் அ பாசிபிலிட்டின்னு போட முடியுமா? போட முடியாது. ஏன் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. சரியா? ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. சரியா? ரைட். என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சுங்கிற மாதிரி ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பாசிபிலிட்டில நம்ம சும்மா சொல்ல முடியாது. சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டான். சண்டை, பிரச்சனை, தெரியாதுலாம் கிடையாது. சம்பந்தமே இல்லை, சரியான சண்டை அந்த மாதிரி. நோ ஏஎஸ்பி, நீ யாருன்னு எனக்கு கிடையாதா, நான் உனக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. புரியுதா? அதனால பாசிபிலிட்டி இந்த நோ ஏஎஸ்பிக்குலாம் அங்க வரவே வராது. ரைட். அடுத்து என்ன எழுதலாம் நம்ம? முக்கியமான விஷயம், ஒன்லி a few a is b. ஒன்லி a few a is b. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. என்ன எழுத போறோம்? டயக்ராம் நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஒன்லி a few a is b. இந்த ஏல கொஞ்சம் பி, மற்ற இடம் என்ன கிடையாது, இந்த பி கிடையாது. இந்த டயக்ராம் நான் சொல்லிடுவேன். ரைட். இதுக்கு கன்க்ளூஷன் நம்ம எழுத போறோம். என்ன பாசிபிலிட்டியில என்னெல்லாம் வரும்? நோ ஒன்லி a few a is b. இந்த ஏல கொஞ்சம் தான் பி, இந்த கொஞ்சம் பி கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? சம் பி இஸ் ஏ. இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது, நார்மல் கண்டிஷன். அப்ப என்ன எழுதலாம்? சம் பி இஸ் நாட் ஏ. என்ன பண்ணலாம்? பாசிபிலிட்டி. சம் பி இஸ் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா கரெக்டு. ஏன்னா ஏல இருக்க கொஞ்சம் பி, ஏல இருக்க பேலன்ஸ் பி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் பில இருக்க கொஞ்சம் ஏன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, பில இருக்க கொஞ்சம் ஏ கிடையாது அப்படின்னு நம்ம டெஃபினட் கண்டிஷன்ல எழுத மாட்டோம். சொல்ல வருது புரியுதா? ஒன்லி a few a is b அப்படின்னா ஏல இருக்க கொஞ்சம் மட்டும்தான் பின்னு இருக்காங்க. அவங்க பில இருக்கிற கொஞ்சம் மட்டும்தான் ஏ அப்படின்னு அவங்க சொல்லல. சரியா? அவங்க என்ன சொல்லல? அப்படி சொல்லல. புரியுதா? ரைட். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? பில இருக்க இந்த பகுதி, அப்படிதானே? இந்த இருக்கு பாத்தீங்களா பில, இந்த இடம் நமக்கு ஏக்கும் இந்த இடத்துக்கும் உண்டான ரிலேஷன் நமக்கு தெரியாது. என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ இதுக்கு தான் நான் எழுத வரேன். புரியுங்களா? இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கும் இந்த ஏக்கும் தான் நான் எழுத வரேன். சம் பி இஸ் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா கரெக்ட். அடுத்து என்ன கொடுக்கலாம்? ஆல் பி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி.
எல்லா பியுமே ஏவாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கலாம் தானே. எல்லா பியுமே ஏவா இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குதானே. எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன். இதே டயகிராம நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க. இது பி, இது ஏ. இந்த பாட்டெல்லாம் என்ன கிடையாதுன்ட்டேன், பி கிடையாதுன்ட்டேன். அப்படிதானே. இந்த பாட்டு எதுவுமே நமக்கு பி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்குறோம். இங்க பாருங்களேன். ஒன்லி எ ஃபியூ ஏ இஸ் பி. ஏல இருக்க இந்த கொஞ்ச பகுதி மட்டும்தான் பி. இந்த பகுதி எல்லாம் பி கிடையாது. வருதா? ரைட். அடுத்து என்ன இருக்கு? சம் ஏ இஸ் பி வருதா? அதுவும் வருது. அப்போ இங்க பாருங்களேன். ஆல் பி இஸ் ஏ வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். எல்லா பியுமே ஏவாக இருக்கிறது. அதாச்சு பாசிபிலிட்டியில நம்ம ஒண்ணு எடுக்கும்போது அது வந்து டெஃபினட்டா வர்ற கண்டிஷனையும் எந்த விதத்திலையும் என்ன நினைச்சக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் அது பாதிக்கக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? டெஃபினட்டா அதாவது பாசிபிலிட்டியில நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கன்க்ளூஷன்ல இருக்கிறது டெஃபினட்டா ஒரு கண்டிஷன் இருக்கும்ல, அதையும் நம்ம எந்த வகையிலயும் பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அவ்வளோதான். எக்ஸாம்ல போயிட்டு பாசிபிள்னு சொன்ன உடனே இன்னொரு டயக்ராம்லாம் எடுத்து வரையலாம் கூடாது. அவ்வளோதான். பார்த்தோன்னா ஆன்சர் போட்டுறணும். சொல்ல வர்றது புரியுதா? இது என்னாச்சு? ரைட். இப்போ இங்க பாருங்களேன். நான் என்ன கேட்குறேன், ஆல் ஏ இஸ் பி இஸ் அ பாசிபிலிட்டி வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு நமக்கு தெரியும். ஏல கொஞ்சம் பி கிடையாதுன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லா ஏயுமே பியா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கா? கிடையாது தானே. எல்லா ஏவுமே பியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா? நிச்சயமா அந்த இடத்துல கிடையவே கிடையாது. அப்ப இது அவ்வளவுதான். அப்ப இங்க என்னெல்லாம் வரலாம்? ஒன்லி a few a is b ன்னா என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, some b is not a வரலாம். all b is a is a possibility வரலாம். சரிங்களா? இதுதான் இங்க வரும். இதை தாண்டி என்ன வரும்? ஏதாவது வரும்னா கமெண்ட்ல தட்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இது அடுத்தது. இப்ப இதுக்கு ஒன்லி ஏ இஸ் பி தனியா சொன்னா பத்தாது. இன்னொரு கண்டென்ட் இது சேர்த்தேன். ஒன்லி ஏ இஸ் பி இது ஃபர்ஸ்ட். இது கூட என்ன செய்யறோம் வரோம்? சம் ஏ இஸ் சி. ஒன்லி ஏ இஸ் பி சம் ஏ இஸ் சி. இது எப்படி வரும் அப்படின்னா, ஒன்லி ஏ மட்டும்தான் நமக்கு என்னது பி. ஒன்லி இந்த ஏ மட்டும்தான் நமக்கு என்னது இந்த பி. மற்ற யாருமே என்ன கிடையாது, இந்த பி கிடையாது. சம் ஏ இஸ் சி. இந்த ஏல இருக்க இந்த கொஞ்ச பகுதியானது சி. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்லி கண்டிஷன் வந்தாலே இந்த பிக்கும் அவங்களுக்கும் என்ன கண்டிஷன்? நமக்கு நோ கண்டிஷன் தான் அப்படின்ட்டேன். இதுதானே ஒன்லி நம்ம கொடுத்து இந்த ரெண்டாவதா ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எல்லாருக்குமே சண்டை தான். யார் கூடயும் பேச விட மாட்டாங்க. ஸோ இங்க என்னவா தான் இருக்கும் நமக்கு? இப்படிதான் இருக்க போகுது. நோ கண்டிஷன்ல தான் இருக்கும். ரைட். இப்போ இங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நான் கேட்குறேன் கன்க்ளூஷன் எடுத்துக்கோங்க. சம் சி இஸ் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறேன். சம் சி இஸ் பி இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டா இது வருமான்னு கேட்டா நிச்சயமா வராது. உறுதியா வராது. ஏன் வராது அப்படின்னா, பிக்கும் சிக்கும் நமக்கு தெரியும் சண்டை. பிக்கும் சிக்கும் சண்டை. பி யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. பி கூடயும் யாரும் பேச மாட்டாங்க. சரியா? அப்ப பிக்கும் சிக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். அது நோ கண்டிஷன் தான். நோ கண்டிஷன் இருக்கும்போது பாசிபிலிட்டியில கூட எந்த ஒரு கண்டிஷனும் வராது. புரிஞ்சா? நோ கண்டிஷன் இருக்கும்போது பாசிபிலிட்டியில கூட எந்த ஒரு கண்டிஷனுமே வராது. சரியா? புரிஞ்சா? அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்ப நான் அடுத்துக்கோ. இப்ப இது வராதா? ரைட். சரி ரைட். நான் என்ன கேட்குறேன்? அடுத்து ஆல் ஏஇசி வருமான்னு பார்க்குறேன். என்ன வருமான்னு கேட்குறேன்? ஆல் ஏ இஸ்
சி இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் ஏசி இந்த எல்லா ஏவுமானது இந்த சியா இருக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன தெரியும்? டெஃபனட் கண்டிஷன்ல சம் ஏ இஸ் நாட் சி அப்படின்னு வரும் அப்படித்தானே? சம் ஏ இஸ் நாட் சி அப்படிங்கிறது டெஃபனட் கண்டிஷன்ல வரும். ஏன்னா ஏ வச்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிய ஏக்குள்ள இருக்கிற இந்த பி இருக்கா, இந்த பகுதி வந்து யார் கூட சண்டையில இருக்காங்க? சி கூட. அப்போ இந்த இடத்துல என்ன வராது அப்படின்னா ஆல் ஏ இஸ் சி வராது. ஏன் வராதுன்னா நமக்கு டெஃபினட் கண்டிஷன் தெரியும். என்ன தெரியும்? சம் ஏ இஸ் நாட் சி அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒருவேளை இந்த எல்லா ஏவுமே சியா இருந்துச்சுன்னா இந்த பி எங்க வந்துருவாங்க? சிக்குள்ள வந்துருவாங்க. வருவாங்களா? அதுக்கு ஏ விடுவானா? விடவே மாட்டான். அப்படிதானே? இந்த ஏ அதுக்கு விடவே மாட்டான். ஆகையால் இந்த ஆல் ஆன கண்டிஷன் இந்த இடத்தில் வராது. இது இங்க வராது. ஃப்ரெண்ட்ஸா நோட்ஸ்னா எடுத்துக்கோங்க. நோட்ஸு சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு இது தப்பு விட்டோம்னா அதை கரெக்டாக டயக்ராமாக கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுறணும். சரியா? ரைட். இங்க அப்ப வேற என்ன வரலாம் அப்படின்னா ஆல் சி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்காங்க. எல்லா சியுமே ஏவாக இருக்க பாசிபிள் இருக்கிறதா அப்படின்னு கேட்காங்க. எல்லா சியுமே ஏவாக இருக்க பாசிபிள் இருக்கிறதான்னு கேட்டா இருக்கிறது. ஏன் இருக்கிறது அப்படின்னா சம் ஏ இஸ் நாட் சில இருக்காங்க. அப்படிதானே? இந்த சி மொத்தமா இந்த ஏக்குள்ள இருந்தா கூட இந்த பிக்கும் சிக்கும் எப்படி இருக்கும்? அந்த சண்டை இருந்துட்டே தான் இருக்கும். அப்படிதானே? ஏவா தான் யாராலையும் ஆல் கண்டிஷனுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா ஏவால மத்தவங்கள ஆல் கண்டிஷனுக்கு உள்ள கொண்டு வர முடியும். எப்படின்னா இப்போ நமக்கு இங்க பி இருக்காங்க, இங்க சி இருக்காங்க. சரிங்களா? இங்க பி இருக்காங்க, இங்க சி இருக்காங்க. ஏ வந்து இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ இருந்தாங்கன்னா இப்ப பாருங்களேன். ஒன்லி இங்க பாருங்க. ஒன்லி ஏ இஸ் பி. ஏ மட்டும்தான் பியை வச்சிருக்காங்க. அப்படிதான். ஏ மட்டும்தான் பியை வச்சிருக்காங்க. அடுத்து என்னவா இருக்கு? பிக்கும் சிக்கும் நோ கண்டிஷன் இருக்கான்னா இருக்கு. அப்படிதானே? பிக்கும் சிக்கும் நோ கண்டிஷன் இருக்கு. சம் ஏ இஸ் நாட் சி கண்டிஷன் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்கு. அப்படிதானே? சம் ஏ இஸ் நாட் சி கண்டிஷன் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்கு. நோ சி இஸ் பி கண்டிஷன் கேட்டா அதுவும் இருக்கு. ஸோ என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ஏவை யாராலையும் ஆல் கண்டிஷனுக்கு உள்ள கொண்டு வர முடியாது. யாரோட ஆளுக்குள்ளயும் ஏ போகாது. ஆனா இந்த ஆள் ஏ வந்து மத்தவங்கள ஆல் கண்டிஷனுக்கு உள்ள கொண்டு வர முடியும். புரிஞ்சா? புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ரைட். லைவ் தான் போகணும். லைவ் போனாதான் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியுது. இதுல வந்து நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தனியா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் லைவ் டைமிங்கை மாத்திடுறேன். டைமிங் கரெக்டா எந்த டைம் பவர் கட் ஆக மாட்டேங்கோ அந்த டைமை நோட் பண்ணி வச்சு காலங்கத்தால போயிடுவோம் நம்ம. ஒரு 5 மணிக்கு போயிருவோமா லைவ்? யாரும் வர மாட்டீங்க. நான் மட்டும்தான் இருக்கணும். ரைட். அப்ப இங்க என்ன வரும்? இது மட்டும்தான் வரும். ஆல் சி இஸ் ஏ வரும். அப்படிதானே? சம் ஏசி சம் சி இஸ் ஏங்கிறது நமக்கு நார்மலாவே வந்துருச்சு. அப்படிதானே? ரைட். அப்போ அவ்வளவுதான். வேற 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 என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு நமக்கு? இதுதான் நமக்கு பேசிக். நான் சொன்னேன் பாத்தீங்களா? சம்மு, ஆளு, ஒன்லி எ ஃபியூ, ஒன்லி இது 4 நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இந்த 4 நமக்கு நல்லா தெரியும். எந்தெந்த கண்டிஷன்லாம் வரும், எந்தெந்த கண்டிஷன்லாம் வராதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு வேணா என்ன பண்றோம்? இன்னொன்னு போடுறேன். என்ன பண்ணலாம்? ஆல் இஸ் பி, ஆல் பி சி இப்படி இருக்கும். இதுக்கு என்ன டயக்ராமு? எல்லா ஏவே பி, எல்லா பியுமே சி. அப்படிதானே? ரைட். எல்லா ஏயுமே பி, எல்லா பியுமே சி. அப்ப நமக்கு பாசிபிலிட்டியில் என்னெல்லாம் சொல்றோம்? அதாச்சும் பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் கேட்குறேன். பாசிபிள் என்ன சொல்றான்னா ஆல் ஏஇசி இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்காங்க. சரியா? எல்லா ஏயுமே சி பாசிபிலிட்டியான்னு கேட்டா வராது. ஏன்னா நமக்கு டெஃபினட்டாவே தெரியும். எல்லா ஏயுமே யாரு தான்? சி தான். எல்லா ஏயுமே யாரு தான்? சி தான். ஸோ டெஃபினட்டா தெரிஞ்ச கண்டிஷனை நம்மளால பாசிபிலிட்டியில சொல்ல முடியாது. சரியா?
நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த, அது இருக்கலாம் அப்படின்னு நம்மளால வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதாச்சு நீங்களே யோசிச்சுப்பாங்க. வீட்டுக்கிட்ட நெறைய நம்ம ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு உட்காந்து ஒரு 4, 5 பேர் சுத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுற விஷயத்துல உண்மை இருக்காது. அது பாசிபிள். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் தான் பேசுவாங்களே தவிர, அப்படி இருக்குன்னு பேச மாட்டாங்க. அப்படி இருக்குன்னு பேசினா அது டெஃபனட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப ஆல் ஏ இஸ் சிங்கிறது இங்க டெஃபனட்டா இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பாசிபிலிட்டி சொல்ல முடியாது. ரைட்டா? பாசிபிலிட்டி சொல்ல முடியாது. ம். ரைட். இப்ப இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்ப என்ன வரும்? ஆல் பி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டா வரும். அடுத்து ஆல் சி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டா கண்டிப்பா வரும். அடுத்து என்ன சொல்றோம்? இந்த சில இருக்க கொஞ்சம் பகுதி ஏ கிடையாதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம் தானே? ஏன்னா சம் சி இஸ் ஏ நமக்கு தெரியும். அப்போ சம் சி இஸ் நாட் ஏ அப்படின்னு கேட்காங்க. இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டா அது கரெக்டு. ஆனா சில இருக்க இந்த மிச்ச பகுதிக்கும் ஏக்கும் உண்டான என்ன ஒரு ரிலேஷனுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பாசிபிலிட்டியில இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து அதே மாதிரி சம் பி இஸ் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்காங்க. சரியா? பாசிபிலிட்டி. அப்ப பில இருக்க இந்த கொஞ்சம் பகுதிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அதுவுமே என்னதான் கரெக்ட் தான். சம் பி இஸ் நாட் ஏஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் தான். சரி, இந்த இடத்துல சம் ஏ இஸ் நாட் சின்னு கேட்டா கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்டான்னு கேட்டா தப்பு. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா ஏயுமே சிக்குள்ள தான் இருக்கு. அப்போ ஆல் ஏ இஸ் சி இந்த இடத்துல வரும்போது சம் ஏ இஸ் நாட் சிங்கிறது என்ன செய்யாது? உறுதியாக வராது. கரெக்டா? ரைட். அடுத்து அடுத்து வேற என்ன போடலாம்? வேற என்ன போடலாம்னா சம் 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 சி இஸ் நாட் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா சில இருக்க இந்த கொஞ்சம் பகுதியானதுக்கும் பிக்கும் உண்டான ரிலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்துக்கு தான் பாசிபிலிட்டி போட்டிருக்காங்க. அப்போ அது கரெக்டு. சரி, அப்போ இதுதான் இதுக்கு வரும். இதை தாண்டி வராது. வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்றேன்? நோ ஏஸ் பி. சரியா? சம் பி சி எப்படி வரும்? ஏக்கும் பிக்கும் நமக்கு என்னது? நோ கண்டிஷன். ஏக்கும் பிக்கும் நமக்கு என்னது? நோ கண்டிஷன். நோ ஏ இஸ் பி அப்படின்ட்டாங்க. அடுத்து சம் பி இஸ் சி. பில இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம், இந்த சம் பி இஸ் சி அப்படின்ட்டாங்க. சரி, ரைட். இப்போ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பாசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எழுதலாம்? ஏக்கும் பிக்கும் நோ கண்டிஷன். அப்போ ஏக்கும் பிக்கும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ இந்த ஏக்கும் சிக்கும் நம்ம என்னென்னு சொல்லலாமான்னு கேட்டா எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சில இருந்து, அதாவது இந்த எம்டிஆர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில இருந்து நம்மளால ஏக்கு பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்னா சம் சி இஸ் நாட் ஏ அப்படிங்கிற ஒரு டெஃபனட் கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூவா இருக்கும். ஓகேனா? சம் சி இஸ் நாட் ஏ அப்படிங்கிற ஒரு டெஃபனட்டான கண்டிஷன் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? ஆல் சி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு நம்மளால போட முடியாது. ஆனா வேற என்ன போடலாம் அப்படின்னா ஆல் ஏ இஸ் சி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம எழுத முடியும். இந்த எல்லா ஏவுமே சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏனென்றால் சில இருக்க இந்த கொஞ்ச பகுதி ஏ கிடையாதுன்னு நமக்கு தெரியுமே தவிர ஏல இருக்க கொஞ்ச பகுதி சி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? தெரியாது. அதே மாதிரி என்ன எழுதலாம்னா பாருங்களேன், சம் ஏ இஸ் சி எழுதலாமான்னு கேட்டா இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டா கண்டிப்பா வரும். அதே மாதிரி சம்
சி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா சில இருக்கு. இந்த சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதிக்கும் ஏக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டா இருக்கலாம். அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் சம் ஏ இஸ் சி, சம் சி இஸ் ஏ. இட்ஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம். அடுத்து என்ன வரலாம் அப்படின்னா, சம் ஏ இஸ் நாட் சி. அப்படிதானே? ஏல இருக்க கொஞ்சம் சி கிடையாது அப்படின்ட்டு பாசிபிலிட்டியில சொன்னா அது என்ன செஞ்சது கரெக்ட். நான் நார்மலா தான் வராது அப்படிதானே? அதாச்சு நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கும் அவங்களோட ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா, நம்ம தான் நம்ம ஃப்ரெண்டுக்காக அவங்ககிட்ட போய் பேசுவோம். அவங்க வந்து பேசுவாங்களான்னு கேட்டா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப உக்கிரமான கோவத்துல இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்மட்ட கொஞ்சம் கோவம் இருக்காது. கொஞ்சம் கோவம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கோவம் இருக்காது. அதனால நம்ம தான் அங்க போய் பேசுவோம். அவங்க வந்து பேசுவாங்கன்னு சொன்னா, பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வேணா சொல்லலாம். அப்படித்தானே? ஒரு பாசிபிலிட்டில வேணா சொல்லலாமே தவிர, நம்ம டைரக்ட்டா சொல்ல முடியாது. அததான் சொல்றேன். சம் ஏ இஸ் நாட் சி. அதாவது இங்க இருந்து நம்ம பார்க்கிறோம். சரியா? இந்த ஏல இருந்து நம்ம சிக்கு பார்க்கிறோம். சம் ஏ இஸ் நாட் சி அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டியாக தான் இருக்க முடியுமே தவிர, டெஃபினட்டா இருக்க வாய்ப்பில்ல. ஆனா, சம் சி இஸ் நாட் ஏ இஸ் அ டெஃபினட் கண்டிஷன். புரிஞ்சுச்சா? இஸ் அ டெஃபினட் கண்டிஷன். அப்ப முக்கியமா நம்ம ஒரு பாசிபிலிட்டி போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டெஃபினட்டா என்ன வரும்? புரியுதா? டெஃபினட் அதாச்சும் இதுதான் இதுக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இதுதான் வரும், இது வராது அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டா தெரியணும். அதாச்சும் பாசிபிலிட்டியே சொல்லலாம். நம்ம நேத்து ஒரு கான்செப்ட் எடுத்தோம்ல, அந்த இதுல இது வரும், இது வராதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டி நமக்கு ஈஸி. சரியா? ரைட். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல் ஸ்வெட்டர் தானே? ஆல் ஸ்வெட்டர் இஸ் அ ஹூடி. அடுத்து நோ ஹூடி இஸ் அ கேப். அப்போ ஹூடிக்கும் கேப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சண்டை அப்படின்ட்டாங்க. அப்போ ஸ்வெட்டருக்கும் கேப்புக்கும் அப்படித்தான். அந்த இடத்துல சண்டை தான். எல்லா கேப்புமே எப்படி இருக்காங்க? மஃப்ளரா இருக்காங்க. சரியா? எல்லா கேப்புமே எப்படி இருக்காங்க? மஃப்ளரா இருக்காங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஆல் ஸ்வெட்டர் எப்படி சொல்லிட்டாங்க? எல்லா ஸ்வெட்டரும் மஃப்ளராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு கேட்காங்க. அவங்க பாருங்களேன். இந்த பாருங்க. இப்படி போடலாம் தானே? எல்லா ஸ்வெட்டரும் மஃப்ளராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. அப்படித்தானே? கண்டிப்பா நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, சம் மஃப்ளர் இஸ் நாட் ஸ்வெட்டர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, சம் ஸ்வெட்டர் இஸ் நாட் மஃப்ளர் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால என்ன சொல்றேன், இந்த எல்லா ஸ்வெட்டரும் இந்த மஃப்ளராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. புரிஞ்சா? இருக்கு. நமக்கு டெஃபினட்டா என்ன வரும்னு தெரிஞ்சா, பாசிபிலிட்டில என்ன வருங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சுரும். இந்த மஃப்ளர்ல இருக்க இந்த கொஞ்சம் பகுதியும், ஹூடியும், இந்த ஸ்வெட்டரும் தான் சண்டை போட்டுருக்காங்களே தவிர, பேலன்ஸ் இருக்கிற பகுதி சண்டையில இல்ல. ஸோ, இந்த எல்லா ஸ்வெட்டரும் இந்த மஃப்ளராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கிறது. அடுத்து, ஆல் மஃப்ளர் பீயிங் ஹூடி இஸ் அ பாசிபிலிட்டி. இந்த மஃப்ளர் மொத்தமா இந்த ஹூடிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, வரதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன்? இவங்க தான் ஃப்ரீயா இருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த கோவம் இல்லாம இருக்கு. இவங்க மொத்த கோவத்துல இருக்காங்க. அப்போ இந்த எல்லா மஃப்ளரையும் கொண்டு போய் நம்ம இந்த ஹூடிக்குள்ள போட முடியாது. அப்படித்தானே? போட முடியாது. ஏன்னா இந்த மஃப்ளருக்குள்ள யார் இருக்கா? கேப் இருக்காங்க. இந்த கேப்புக்கும் ஹூடிக்கும் எப்படி இருக்காங்க? சண்டை இருக்கு. அப்படித்தானே? இந்த கேப்புக்கும் ஹூடி, ஸ்வெட்டருக்கும் எப்படி இருக்கு? ஃபைட் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த மஃப்ளரை மொத்தமா கொண்டு போய் ஹூடிக்குள்ள நம்ம வச்சோம்னா, கேப்பும் ஹூடிக்குள்ள போயிருவாங்க. புரியுதா? அதாச்சு இந்த ஹூடி இப்படி இருக்காங்களா? இவங்கக்குள்ள இந்த மஃப்ளரை நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, கேப்பும் எங்க போயிருவாங்க? ஹூடிக்கு உள்ள போயிருவாங்க. அப்படி போனா அவன் யாருக்குன்னா அவங்க 2 பேருக்கு என்ன இருக்கு? நமக்கு நோ கண்டிஷன் இருக்கு. அப்ப கொண்டு போலாமான்னு கேட்டா, கொண்டு போகக்கூடாது. அப்ப இது தவறு. சரியா? இது தவறு. ஒன்லி ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ். இதுதானே? அங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின். ஒன்லி
ட்ரீஸ். அது மட்டும்தான் நமக்கு என்னது பிளான்ஸா இருக்காங்க. சம் கிளைம்பர்ஸ். சம் கிளைம்பர்ஸ் ஆர் ட்ரீஸ். நோ கிளைம்பர்ஸ் ஃப்ரூட்ஸ். நோ கிளைம்பர் அப்படின்னா நோ கிளைம்பர் இஸ் ஃப்ரூட்ஸ். சரியா? நோ கிளைம்பர் இஸ் ஃப்ரூட்ஸ். இப்போ என்ன இருக்காங்க? ஆல் ட்ரீஸ் பீயிங் கிளைம்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்ன சொல்லிட்டாங்க? இந்த எல்லா ட்ரீஸ், அதாச்சும் இந்த எல்லா ட்ரீஸும் கிளைம்பராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா கிடையாது. நான் ஃபர்ஸ்டே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன சொன்னேன்? இந்த பிளான்ட்ஸ் அப்படிதானே, இந்த பிளான்ட்ஸை இந்த ட்ரீஸ் யாரு கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க தனியா இருக்காங்க. அப்ப இந்த பிளான்ட்ஸுக்கும் கிளைம்பருக்கும் நமக்கு சண்டை தான். இந்த பிளான்ட்ஸுக்கும் ரூட்ஸுக்குமே சண்டை தான். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அது நோ கண்டிஷன் அப்படின்னு. அப்போ இந்த மொத்த ட்ரீயையும் கொண்டு போய் நம்ம கிளைம்பருக்குள்ள, அதாச்சும் இந்த மொத்த ட்ரீயையுமே கொண்டு போய் கிளைம்பருக்குள்ள வச்சோம் அப்படின்னா இந்த பிளான்ட்டும் யாருக்குள்ள வந்துருவாங்க? கிளைம்பருக்குள்ள வந்துருவாங்க. ஆனா வரலாமா? வரக்கூடாது. அதனால இது தப்பு. இப்போ ஆல் ரூட்ஸ் பீயிங் ஃப்ரீ இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. இன்னொரு விஷயம், இந்த நாட் பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, பாசிபிலிட்டி கரெக்ட் அப்படின்னா நாட் அ பாசிபிலிட்டி. அதாச்சு என்ன அர்த்தம்னா, நாட் அ பாசிபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டியில கூட அது வராதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் புரியுதா? பாசிபிலிட்டியில கூட அது வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெஃபனட் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நாட் அ பாசிபிலிட்டின்னா பாசிபிலிட்டியில கூட இவங்க சொன்ன விஷயம் நடக்காது. கனவுல கூட நடக்காது. சொல்லுவோம்ல, கனவுல கூட நீ நினைக்கிற விஷயம் நடக்காதுங்கிற மாதிரி தான் இங்க என்ன சொல்றோம்? பாசிபிலிட்டியில கூட நடக்காது அப்படிங்கிறது தான் நாட் பாசிபிலிட்டி. அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்கான்? ஆல் ரூட்ஸ் பீயிங் ட்ரீஸ். அந்த எல்லா ரூட்ஸுமே ட்ரீஸாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்குது. இருக்கிறது. அப்படிதானே? பாருங்களேன், நமக்கு எப்படி இருக்காங்க? எல்லா ரூட்ஸுமே அப்ப இந்த பாருங்க, இது ட்ரீஸ். ட்ரீஸ் இருக்காங்களா? ட்ரீஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் எப்படி இருக்கு? ஒன்லி கண்டிஷன் இருக்கா? பிளான்ட்ஸுக்கும் கிளைம்பருக்கும் எப்படி சண்டை? இதுவா நோ கண்டிஷன் வந்துருமா? இந்த கிளைம்பருக்கும் ரூட்ஸா? இப்போ இங்க பாருங்களேன், இதுல எப்படி இருக்கு? ஒன்லி ட்ரீஸ் ஆர் பிளான்ஸ். அப்போ அந்த ட்ரீ மட்டும்தான் பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் வேற யாரு கூடயும் ஷேர் ஆகல. நல்லா பார்த்துக்கோங்க, யாரு கூடயும் ஷேர் ஆகல. சம் கிளைம்பர்ஸ் ஆர் ட்ரீஸ். அப்போ இந்த கிளைம்பர்ல இருக்க கொஞ்சம் பகுதி யாராக இருக்காங்க? ட்ரீஸா இருக்காங்க. கரெக்ட்? கரெக்ட் தானே? அது இருக்கா? இருக்கு. நோ கிளைம்பர்ஸ் ஆர் ரூட்ஸ். அப்போ இந்த கிளைம்பர்ஸ்க்கும் ரூட்ஸுக்கும் சண்டை இருக்கான்னு கேட்டா சண்டை இருக்கா? இருக்கு. டெஃபனட்டா இருக்கு. அடுத்து பார்க்கும். ஆல் ரூட்ஸ் பீயிங் ட்ரீஸ் இஸ் நாட் அ பாசிபிலிட்டின்னு கேட்டா அது பாசிபிலிட்டியில வருமான்னு செக் பண்ணுங்க. இப்போ இந்த எல்லா ரூட்ஸுமே ட்ரீஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குதானே? இந்த எல்லா ரூட்ஸுமே ட்ரீஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ பாசிபிலிட்டி இருக்கும்போது பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா அது தவறு. இப்ப ரெண்டுமே நமக்கு என்னது? தப்பு. இந்த ரெண்டுமே நமக்கு என்னது? தப்பு. புரிஞ்சா? புரிஞ்ச எக்ஸாம்பிள் எப்படி இந்த டயக்ராம் எல்லாம் போடக்கூடாது. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக சொல்றேன். அவ்வளவுதான். எக்ஸாம்ல வந்து நமக்கு கான்செப்ட் தான் மண்டையில நிக்கணுமே தவிர டயக்ராம் நிக்க கூடாது. அங்க போய் டயக்ராம் எல்லாம் போடக்கூடாது. மேல போடுறோமா இந்த ஒரே ஒரு டயக்ராம் தான் நீங்க போடணுமே தவிர 4-5 டயக்ராம்லாம் போடக்கூடாது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? few hours or minutes. few hours or minutes. only a few minutes. only a few minutes or seconds. இந்த மினிட்ஸ்ல இருக்க கொஞ்சம் பகுதி மட்டும்தான் என்னது நமக்கு? செகண்ட்ஸ். அதானே? தெரியுங்களா? ஃபியூ ஹார்ஸ். ஃபியூனா நமக்கு என்ன? சம் கண்டிஷன். அது ஒன்லி a few கிடையாது. வெறும் ஃபியூனா சம் கண்டிஷன். அப்போ ஃபியூ ஹார்ஸ் ஆர் மினிட்ஸ். ஒன்லி a few minutes ஆர் செகண்ட்ஸ். இந்த மினிட்ஸ்ல இருக்குல்ல, இந்த கொஞ்சம் மட்டும்தான் செகண்ட்ஸு. பேலன்ஸுக்கு செகண்ட்ஸு கிடையாது. அடுத்து என்ன இருக்கு? ஆல் ஹவர் இஸ் டைம். எல்லா ஹவர்ஸ்.
எல்லா ஹவர்ஸுமே எப்படி நமக்கு டைம். எல்லா ஹவர் எல்லா ஹவருமே நமக்கு என்னது டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கன்க்ளூஷன் போவோம். ஆல் மினிட்ஸ் கேன் பி சவுண்ட்ஸ். நான் சொல்றேன் கேன் பியும் பாசிபிலிட்டி தான், பாசிபிலிட்டின்னு கொடுத்தாலும் பாசிபிலிட்டி தான். இப்போ எல்லா மினிட்டுமே செகண்ட்ஸா இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? கிடையாது. ஏன்னா மினிட்ஸ்ல இருக்க கொஞ்சம் யாரு கிடையாதுன்னா செகண்ட்ஸ் கிடையாது. அப்படிதானே? நாங்க ஒன்லி a few இருக்காங்க. அப்போ சம் மினிட்ஸ் இஸ் நாட் அ செகண்ட்ஸ் அப்படிதானே? சம் மினிட் இஸ் நாட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது டெஃபினட்டா வரும். அப்படி இருக்கும்போது எல்லா மினிட்டுமே செகண்ட்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அடுத்து ஆல் செகண்ட்ஸ் அப்படிதானே? இந்த எல்லா செகண்ட்ஸுமே மினிட்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு. எல்லா செகண்ட்ஸுமே மினிட்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு. ரைட். சம் மினிட் இஸ் நாட் செகண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மினிட்ல இருக்க அந்த கொஞ்சம் பகுதி செகண்ட்ஸ் கிடையாது. பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பாசிபிலிட்டியா அப்படிங்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியுமே. என்ன தெரியும்? சம் மினிட் இஸ் நாட் செகண்ட் அப்படிங்கிறது டெஃபினட் கண்டிஷன். டெஃபினட் கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? சம் மினிட் இஸ் நாட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட் கண்டிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாசிபிலிட்டியில் அது வராது. ரைட். அப்போ இந்த ஹவருக்கு டைமுக்கு இந்த ஹவரு டைம் இருக்குல்ல, இந்த டைமுக்கும் செகண்ட்ஸ்க்கும் என்ன வரலான்னு கேட்டா என்ன கொடுத்தாலும் கரெக்ட் தான். அப்படிதானே? இவங்க இக்கடாக்கா இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க. அப்படின்னா 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. அங்க ஒரு ஆள் நிக்காங்க, இங்க ஒரு ஆள் நிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்னே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன வேணாலும் உருட்டலாம். இப்படிதானே? வாய்க்கு வந்தபடி நம்ம என்ன வேணாலும் உருட்டலாம். உன் வாயி, உன் உருட்டு அப்படிங்கிற மாரி 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்னே நமக்கு தெரியாது. இல்லன்னு கிடையாது. சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத அவங்க குடுக்கல. சம்மந்தம் கிடையாதுன்னு அவங்க சொல்லவே இல்ல. நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தான் வேணாலும் சொல்லிக்கலாம். அப்ப என்ன குடுத்தாலும் கரெக்ட் தான். இந்த ஹவருக்கும், இந்த செகண்ட்ஸ்க்கும், இந்த டைமுக்கும், செகண்ட்ஸுக்கும் நீங்க என்ன போட்டாலும் கரெக்ட் தான். சம்மு கரெக்ட் தான், நோ கரெக்ட் தான், சம் நாட் கரெக்ட் தான், ஆல் கரெக்ட் தான். என்ன போட்டாலும் கரெக்ட் தான். சரியா? புரிஞ்சா? 2 கொஸ்டின் தான், 2 கொஸ்டின். ஹோம் ஒர்க்கா போட்டிருந்தீங்களா அப்போ? 2 கொஸ்டின் ஹோம் ஒர்க்கா போட்டுடலாமா? ஆனா ஒரு கொஸ்டினோட இந்த ஆன்சர் முடிச்சிருவோம்னா, இந்த ஒரு கொஸ்டின் போட்டு கொடுத்துறேன். எவ்ரி ஏ இஸ் பினா எல்லா ஏவுமே பி தான். எவ்ரினா என்ன அர்த்தம்? எவ்ரினா எல்லாமே தானே. எவ்ரி ஏ இஸ் பி எல்லா ஏவுமே பி. அப்புறம் மெனி பி இஸ் சி அப்படின்னா அதிகபட்சமான பி வந்து சி அப்படின்னா கொஞ்சபட்சமான பிக்கும் சிக்கும் நமக்கு தெரியாது. ஒன்லி அவங்க சொல்றது அதிகபட்சமா பி. அப்ப மெனினாலும் இங்க சம் தான். மெனினாலும் சம் தான். அப்போ சம் பி இஸ் சி. நோ சி இஸ் டி. முடிச்சிடலாமா? குருகுருன்னு முடிச்சிடலாம். அவ்வளோதான். நோ சி இஸ் டி. என்ன கேட்டிருக்காங்க? சம் டி இஸ் நாட் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிக்கும் பிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியும். என்ன சம்பந்தம்? சம் பி இஸ் அப்படிதானே? சம் பி இஸ் நாட் டி. அது டெஃபினட்டா வரும் நமக்கு தெரியும். சம் பி இஸ் நாட் டி டெஃபினட்டா வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சம் டி இஸ் நாட் பி இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டா அது கரெக்டு. அப்படிதானே? அடுத்து நோ ஏ இஸ் டி. ஏக்கும் டிக்கும் என்ன சொன்னேன்? எந்த சம்பந்தமுமே நமக்கு தெரியாது. இவங்க இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்தாலும் கரெக்டான்னு கேட்டா அங்க என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பாசிபிலிட்டின்னு அவன் கொடுக்கலையே. என்ன கொடுக்கல? பாசிபிலிட்டின்னு அவன் கொடுக்கலையே. அப்ப நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா அது தவறு. ஏன் தப்புனா அங்க பாசிபிலிட்டிங்கிற வார்த்தையே காணோங்க. அங்க பாசிபிலிட்டிங்கிற வார்த்தையே காணோம். அப்படிதானே? நோ ஏஇஸ்டி ஏக்கும் டிக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ட்டாங்க. சம்மந்தம் இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவங்க தனித்தனியா இருக்காங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும் சம்மந்தம் இல்லைன்ட்டு? அப்படிதானே? சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவேளை அங்க பாசிபிலிட்டி குடுத்திருந்தா கரெக்ட். பாசிபிலிட்டி குடுத்திருந்தா கரெக்ட்டு. அங்க பாசிபிலிட்டி குடுக்கல. அதனால தான் அது தப்பு. ரைட். இப்ப நம்ம 3வது. சம் ஏ இஸ் நாட் பி. ஏக்கும் டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க? எந்த சம்மந்தமும் நமக்கு தெரியாது.
அவங்க பாசிட்டிவிட்டில குடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட்டு. ஒன்லி 1 அண்ட் 3 இஸ் ஆன்ஸர். அப்ப இந்த சம் உங்களுக்கு ஹோம்வொர்க். இந்த சம் உங்களுக்கு ஹோம்வொர்க். கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஒரு லைக்க தட்டி விடுங்க. பார்க்குறவங்க கமெண்ட்ட போட்டு விடுங்க. சிலாகிசம் புரிஞ்சுச்சா? இல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேணுமாங்கிறத என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேணுமா? ஓகேவா? அப்படின்னு நம்ம சொல்லுங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெயின்ஸ் போறோம். மெயின்ஸ் வீடியோ நாளைக்கு நம்ம போறோம். சரியா? ரைட். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் போடுங்க. கமெண்ட்ல தட்டி விடுங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் போட்டு விடுங்க. புரிஞ்சா புரியலன்னு நம்ம சொல்லிருங்க. சரிங்களா? ஒரு கிளாஸ் முடிஞ்சுச்சு. தேங்க் யூ. நீங்க வரமாட்டுக்கு. தேங்க் யூ. என்னாச்சு? ரைட். தேங்க் யூ. முடிச்சாச்சு.